உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே மிகப்பெரிய எல்ஜிபிடி திருவிழாவை இஸ்ரவேல் இந்த வருடம் ஜூன் 1 ஜூன் 4 வரை சவக்கடல் அதாவது டெட் சி பகுதியில் நடத்த உள்ளது. பிரைட் லேண்ட் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி யூதேயா பாலைவனத்தின் மைய பகுதியை ஒரு திருவிழா நகரமாக மாற்றப் போகிறதாம். இதன் முக்கிய தயாரிப்பாளரான ஏரன் கோஹன், இது ஒரு சாதாரண திருவிழா அல்ல, நாங்கள் செய்ததிலேயே இதுதான் மிகப்பெரிய விஷயம் என்கிறார். இது டெல் அவிவ் நகரத்தின் பாரம்பரிய அணிவகுப்புக்கு பதிலாக வரவில்லை, மாறாக சமூக மக்களுக்காக அவர்களாலேயே இது உருவாக்கப்பட்டுள்ளது என்று ஜானத்தன் கடோல் கூறியுள்ளார். ஏரன் கோஹன் மற்றும் ஜானத்தன் கடோல் இவர்களது பெயர்களை கவனித்தீர்களா? கோஹன் என்றால் ஆசாரியர் என்ற அர்த்தம், கடோல் என்றால் பிரதான என்ற அர்த்தம். இதோடு ஆரோன் என்ற பெயரை சேர்த்தால் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் என்ற அர்த்தம் வரும். ஆனால் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியத்துக்கு இவர்களே துணை போகிறார்கள். சவக்கடல் அருகே இருந்த சோதோம் கொமோரா நகரங்கள் எப்படி இந்த எல்ஜிபிடிக்யூ சமூகம் போன்ற அருவருப்பான காரியங்களினால் தேவனால் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் சோதோம் கொமோராவிய மன்னிக்கவில்லை என்றால், இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் இவர்களையும் தேவன் மன்னிக்க மாட்டார். ஓரின சேர்க்கை கர்த்தருக்கு அருவருப்பானது. மனித குலத்தையும் தேவனுடைய தேசத்தையும் தீட்டுப்படுத்துகிற இவர்கள் நியாய தீர்ப்பு நாளுக்காக தேவனுடைய கோபாக்கினியை தங்களுக்காக சேர்த்து வைக்கிறார்கள்.